ஹலோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக நாங்கள் 2 டேஸ் வந்து ஊட்டி ட்ரிப்க்கு போயிருந்தோம். ஸோ ஊட்டியில் என்னென்ன மெயினான பிளேசஸ்லாம் பார்த்தோம் தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன விலாகாக பார்க்க போகிறோம். எப்போவுமே வந்து மதுரை, கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போகிறது வந்து ரொம்ப கிட்டன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நாங்கள் வந்து மைசூர்லேருந்து ஊட்டி போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதனால் சென்ட்ரல்லேருந்து மைசூருக்கு வந்து அன்றைக்கி நைட்டு 10:30க்கு ட்ரெயின் ஏறிட்டோம். ஸோ ட்ரெயினில் ஏறினதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னோடய பொண்ணு வந்து ஸ்கூட்டர் ஏசி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ப்ளஸ் மைசூர்லேருந்து ஊட்டிக்கு போகும்போது இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டோட இந்த ஃபாரஸ்ட் லைன் அந்த காலையில் போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய அனிமல்ஸை பார்க்கலாம், நிறைய விலங்குகளை பார்க்கலாம், நேச்சுரலாகவே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து சரி கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் 150 கிலோமீட்டர்ஸ் மைசூர்லேருந்து ஊட்டி பரவாயில்ல அப்படின்ட்டு போனோம். ஸோ காலையில் நாங்கள் மைசூரில் இறங்கினதுக்கப்புறம் வெயிட்டிங் ஹாலில் வந்து 25 ருபீஸ்க்கு நம்ம 1 ஹவரில் ஏசி வெயிட்டிங் ஹாலில் பே பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வெளியவே வந்து A to Bயில் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். A to Bலேருந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு டிரைவர் ஆல்ரெடி நாங்கள் இந்த பேக்கேஜ் புக் பண்ணதுனால டிரைவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். கரெக்டாக 8:30க்கு வந்து நாங்கள் காரில் ஏறிட்டு பந்திப்பூருக்கு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ பந்திப்பூர் ஃபாரஸ்ட் போகும்போது அந்த ஹைவேவே சரி ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு எல்லா இடமே ரொம்ப அழகாக இருந்தது. கிளைமேட்டும் அன்றைக்கி வந்து கொஞ்சம் குளுகுளுன்னு இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. லைக் அந்த வெயில் இல்லாமல் ரொம்ப நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஸோ பந்திப்பூரில் வந்து போகிறதுக்கு முன்னாடி செக் போஸ்ட்லேயே வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்திங்கன்னா இங்கேயே குப்பை தொட்டியில் போட்டுட்டு போயிடுங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் உள்ளே வந்து நம்ம வந்து எதுவுமே தூக்கி போட முடியாது. ஏன்னா அது அனிமல்ஸ் வந்து வந்துட்டு போகிற இடம். அவங்க நேச்சுரலாக அனிமல்ஸ் வந்து அங்கங்கே சுற்றுறதுனால நம்ம எதுவுமே போட முடியாது. ஏன்னா அவங்க சாப்பிட்டா அப்புறம் ஃபைனு கொஞ்சம் கேஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் பந்திப்பூர் போகிறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் அனிமல்ஸுன்னு பார்த்தா காலையில் எங்கள் டிரைவர் சொன்னாங்கன்னா நீங்கள் சப்போஸ் 6:30க்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நிறைய டைமு லெப்பர்ட்ஸ் பார்த்துருக்காங்க. அவங்களே நிறைய வீடியோஸ் காமிச்சாங்க. பட் எங்களுக்கு லெப்பர்டுக்கு லக் இல்லை அன்றைக்கி. ஆனால் நாங்கள் நிறைய மான், அதுக்கப்புறம் நிறைய யானைகள் பார்த்தோம். வளர்க்குற யானை சரி, நார்மலாக வயலில் இருக்கிற யானைகள், அதுக்கப்புறம் பைசன், நிறைய பீகாக்ஸ் இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். டக்குன்னு ஃபோன் எடுத்து கேப்சர் பண்ண முடியல. சிலது கேப்சர் பண்ணதெல்லாம் நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ நாங்கள் இப்படியே போயிட்டே இருக்கும் போது சில யானைகள் வந்து ரொம்ப அந்த மரத்துக்கும் நம்ம ரோடுக்கும் வந்து ரொம்ப கிட்டேயே வந்து புல்லெலாம் சாப்பிட்ருந்துச்சு. ஸோ நம்ம அந்த டைமில் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே போகணுன்னு டிரைவர் சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக போய்ட்டோன்னா அவங்களும் பயந்துருவாங்க, அட்டாக் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரியே இந்த குப்பை தட்டி பெருசாக போட்டிருக்காங்க இல்லையா, அதில் தான் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபாரஸ்ட் உள்ளே போனோம். உள்ளே போகும்போது கொஞ்சம் காலியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் அந்த ஃபாரஸ்ட் ரோடு வந்து செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல சாங்கை போட்டு இந்த கிளைமேட்டுக்கும் டிரைவிங்கில் போனோன்னா வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மான் கூட்டம் நிறைய இடத்துல நாங்கள் மான் பார்த்தோம். ஈவன் ரோட் க்ராஸிங்கே மான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் வண்டியில் போகணும். சப்போஸ் செல்ஃப் டிரைவிங் பண்ணுறீங்க அப்படின்னா. அங்கே ஒரு யானைக்குட்டி வந்து சாப்பிட்டு இருந்தது. உள்ளே வந்து அவங்க அம்மா யானை இருந்துச்சு. பட் ரோடெல்லாம் சூப்பராக இருந்தாங்க. நிறைய பைசன்ஸ் பார்த்தோம். அவ்வளோ மயில். நாங்கள் ஒரு போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:30, 11 அந்த ரேஞ்ச் இருக்கும். அப்போவே எங்களால் யானை பார்க்க முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் டைரெக்டாகவே வந்து ஊட்டிக்கு வந்து போகிற டைம்லேயே நாங்கள் வந்து பைக்காரா ஃபால்ஸ், பைன் ஃபாரஸ்ட் இதெல்லாம் விசிட் பண்ணிட்டோம். பைக்காரா ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு பைன் ஃபாரஸ்ட் வந்துடும். அங்கேயும் நம்ம வந்து ஃபோட்டோக்கு நின்றுட்டு எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து நின்றுட்டு எடுக்கிறாங்க. பட் இது வந்து ஒரு டே டூராகவே வந்து அடுத்த நாள் ஊட்டியிலேருந்தே இந்த ஃபாரஸ்ட் விசிட் பண்ணுறதுக்காக வராங்க. பட் நாங்கள் போகிற வழியிலேயே வந்து பைன் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால அதுவும் முடிச்சிட்டோம். பைக்காரா வந்து சப்போஸ் உங்களால் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அங்கே நிறைய படிக்கட்டு இருக்குது. அந்த நமக்கு வந்து பேட்ரி கார் ஆப்ஷன்ஸும் பைக்காரால் பண்ணியிருக்காங்க. பேட்ரி கார் ஆப்ஷன்ஸ் பைக்காரால் பண்ணியிருந்தாலும் பட் உள்ளே போய் நம்ம என்ட்ரி டிக்கெட் கொடுத்து அந்த லேக்கு கிட்ட வரைக்கும் போகும்போது இறங்குறது ஏறுறதுன்னு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. லைக் ஒரு 50s மேலே கொஞ்சம் உங்களுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை தவிர்த்துடலாம். பட் உள்ள பார்க் வரைக்குமே நீங்கள் வந்து போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. பேட்ரி கார் சர்வீஸ் எல்லாமே இருக்குது. 10 ருபீஸ் 15 ருபீஸ்லேயே இருக்குது. ஸோ பைன் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும்.
ஸோ இப்போ பார்க்குறது தான் வந்து நார்மல் ஒரு பைன் ஃபாரஸ்ட்டு. உள்ளெல்லாம் வந்து டீப்லலாம் போயிடாதீங்க, நமக்கு ரிஸ்க்கு. ஸோ வெளியே நின்றுட்டு நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்பாட் தான் நாங்கள் வந்து பைக்காராவுக்கு போயிருந்தோம். அங்கே பைக்காரா லேக் அண்ட் ஃபால்ஸ் இருக்குது. எங்களோட லக்குக்கு நாங்கள் போன டைமில் ஒரு தண்ணி எதுவுமே இல்லை. ஸோ நிறைய சீசன் டைம்ஸ்லலாம் நம்ம போகணும், அந்த மழை சீசன்லலாம் போனோன்னா நிறைய தண்ணிகளை பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த பைன் ஃபாரஸ்ட் பைக்காரா போகிற வழியில் நிறைய டீ கார்டன், டீ எஸ்டேட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா ஃபோட்டோஜெனிக்காக இருக்கும், நீங்கள் அங்கே நின்றுட்டு கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ கூட எடுத்து தருவாங்க. நம்ம யூஸ்வலாக ஹில் ஸ்டேஷன்ஸ்லலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இந்த ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து டைரெக்டாக ஹோட்டலுக்கு தான் போனோம். ஏன்னா அன்றைக்கி வந்து அந்த தொட்டபெட்டா ஹில்ஸ் அந்த மேலே வந்து ஏதோ ரெனோவேஷன் சம்திங் க்ளீனிங் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலோவே பண்ணலை எங்களுக்கு. ஸோ நாங்கள் அது அந்த ஸ்பாட் மட்டும் தான் மிஸ் பண்ணோம். பட் நீங்கள் போனீங்கன்னா அதுவும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். பட் டீ கார்டன்லாம் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. கிளைமேட்டுக்கும் ஏற்ற மாதிரி டீ கார்டன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னோடய டாட்டர் வந்து அந்த இந்த பறிக்கிறவங்க மாதிரியே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. ஒரு ஃபோட்டோ 200 மாதிரி. மற்ற இடத்துலலாம் 100 ருபீஸ் வாங்குவாங்க. அந்த இடத்துல 200 வாங்கினது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தோணுச்சு. நெக்ஸ்ட்டு பைக்காரா லேக்கில் வந்து உங்களுக்கு பேட்ரி கார் இருக்குது. பேட்ரி கார்லேருந்து தான் நீங்கள் இந்த பார்க்குக்கு வராது நான் சொன்னேன். இந்த பார்க் உள்ள என்ட்ரி ஆகிறது தான் வந்து 30 ருபீஸு. இந்த மாதிரி நிறைய படிக்கட்டு இருக்கும். இறங்குறது ஈஸி, ரொம்ப ஈஸியாக இறங்கிடலாம். இதுதான் இந்த லேக்கு. இது லேக்லேருந்து கீழே போகணும் அப்படின்னா தான் ஃபால்ஸு. நாங்கள் போகும்போது சுத்தமாக தண்ணியே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வரைஞ்சி கிடக்கு. ஸோ வந்தது ஓகே, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு ஓகே. இந்த பேட்ரி கார் வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இந்த பேட்ரி கார்லேருந்தே வந்துடலாம். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பைக்காரா லேக்லேருந்து நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ ரூமுக்கு வர வழியில் ஊட்டியோட இந்த டீ கார்டெலாம் வந்து ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அங்கே எம்டியாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் வந்து புதுசாக கல்டிவேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஊட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து மேலேயே நாங்கள் வந்து ரூம்ஸ் எடுத்துருந்தோம், ரொம்ப டிஸ்டன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் எங்களோட காலையில் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடித்து அடுத்த போன ஸ்பாட்டே வந்து டீ ஃபேக்ட்ரி. இந்த டீ ஃபேக்ட்ரியில் வந்து உங்களுக்கு டிக்கெட் என்னவோ 30 ருபீஸ் அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீ ஃபேக்ட்ரியில் டீ பறிக்கிறதுலேருந்து அதை வந்து காய வச்சு ரோஸ்ட் பண்ணி எப்படி ஒரு டீயை வந்து பேக்கெட்டில் போடுற வரைக்கும் எல்லா ப்ராசஸும் காமிப்பாங்க. முக்கியமாக வந்து டீ வந்து உங்களுக்கு எங்கேருந்து முதல்ல அதோட வரலாற்று, டீயோட வரலாற்று எல்லாமே வந்து காமிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டீ ஃபேக்ட்ரியை பொறுத்து. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து டீ ஃபேக்ட்ரியிலேருந்தே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீயும் கொடுப்பாங்க ஃப்ரீயாக. அது குடிச்சிட்டு நீங்கள் வெளியே டீ வாங்கினீங்கன்னா அந்த வீட்டில் வந்து அந்த டீயை போட்டால் அந்த மாதிரி இருக்காது. ஆனால் அவங்க கொடுக்குற டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் அந்த டீ உள்ளே குடித்த டீயை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிறாங்க. அதான் அவங்க மார்க்கெட்டிங் போல். பட் வீட்டில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். அதே அவங்க சொன்னாங்க பாலில் மட்டும் இந்த டீ தூள் போட்டு காய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது சுத்தமாக வரல. ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம், கண்டிப்பாக வாங்காதீங்க அது. பட் க்ரீன் டீ அந்த மாதிரி கொஞ்சம் ஹெர்பல் டீஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். இந்த டீ ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரியும் இருக்குது. ஸோ சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் பண்ணுறதும் காமிப்பாங்க. லைக் நட்டீஸ்லாம் நம்ம இருக்கு இல்லையா, அதெல்லாம் காமிப்பாங்க. அதே மாதிரி சாக்லேட்ஸும் சேல் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணி கூட வந்து சாக்லேட் எப்படி வாங்குறதுலாம் பார்த்துக்கலாம். இந்த டீ ஃபேக்ட்ரி சாக்லேட் ஃபேக்ட்ரி எல்லாமே முடிஞ்சிட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சு, அந்த நாளைக்குள்ளே சஃபிஷியண்ட்டாக டைம் இருக்குன்னா நீங்கள் ஜிப் லைன் அதெல்லாம் கூட ட்ரை பண்ணலாம். கப்பிள் ஜிப் லைனும் இருக்குது, சிங்கிள் ஜிப் லைன்ஸும் இருக்குது, அதுவும் ட்ரை பண்ணலாம் நீங்கள். பட் வந்து எங்களுக்கு ஜிப் லைன் பண்ணுறதுக்கு டைம் இருந்தாலும் அவ்வளோ கூட்டம் நின்றுருந்தாங்க. ஒருத்தவங்க அனுப்புறதுக்கே வந்து ஐ திங்க் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஜிப் லைனுக்கே வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணலை. ஸோ நாங்கள் டீ ஃபேக்ட்ரி சாக்லேட் ஃபேக்ட்ரி பார்த்துட்டு
அடுத்ததாக நாங்கள் போன இடம் வந்து வேக்ஸ் மியூசியம். இந்த மியூசியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு நார்மலாக ப்ரைவேட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். 50 rupees என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஸ்டோர்ஸ்க்காக தான் மெயினாக இந்த வேக்ஸ் மியூசியமே பண்ணியிருக்காங்க. ஸோ டூரிஸ்ட் பிளேஸில் போனீங்க அப்படின்னா இந்த வேக்ஸ் மியூசியம் போகலாம், இல்லைனா கூட அவ்வளோ ஒர்த் இல்லை. பட் ஓகே, உங்களுக்கு அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மெயினாக அந்த டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த வேக்ஸ் மியூசியம் அங்கே வச்சுருக்காங்க. ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்லாம் ரொம்ப காஸ்ட்லியராகவே இருந்துச்சு. இந்த வேக்ஸ் மியூசியம் போனதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த போன ஸ்பாட் தான் வந்து உங்களுக்கு ரோஸ் கார்டன். ரோஸ் கார்டனில் வந்து ஒருத்தவங்களோட டிக்கெட் வந்து 70 rupees. 5 years பிலோ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து டிக்கெட் ஃப்ரீ. ஸோ இந்த ரோஸ் கார்டனில் வந்து அந்த டைம் இருக்கிற எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸஸ் வச்சுருந்தாங்க. லான்லேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சாலிடாக 1 hour உங்களுக்கு வந்து ரோஸ் கார்டன்லேயே போயிடும். நிறைய நடக்கணும். ஊட்டியில் வந்து டூரிஸ்டில் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதை விட நிறைய வாக்கிங் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அன்றைக்கி மட்டுமே நாங்கள் எல்லா ஸ்பாட்ஸ் எல்லாம் போயுமே 15,000 ஸ்டெப்ஸ் நாங்கள் நடந்தோன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ நடந்தோம் நாங்கள். ஸோ இந்த ரோஸ் கார்டன் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. நிறைய பூ இருந்தது. அண்ட் அப்பப்போ வந்து கிளைமேட்டில் வந்து கொஞ்சம் ட்ரிசில்ஸ் மழை தூறலாக இருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த ரோஸ் கார்டனில். இந்த ரோஸ் கார்டனுக்கு அப்புறம் நாங்கள் போன இடம் தான் வந்து லன்ச் பண்ணிட்டோம். ஏன்னா அதுவே நாங்கள் முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. லன்ச் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து கர்நாடகா கார்டன் போயிருந்தோம். கர்நாடகா கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட், அதாவது ஊட்டியில் நம்பர் 1 டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொன்னான்னா கர்நாடகா கார்டன். மிஸ் பண்ணிடாதீங்க. பொட்டானிக்கல் கார்டனை விட ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் 100 rupees கொடுத்து பொட்டானிக்கல் கார்டனா கர்நாடகா கார்டன்னா நான் சொன்னால் கர்நாடகா கார்டன் தான் சொல்லுவேன். கர்நாடகா கார்டன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. புதுசாக நான் பார்த்தேன். ஏன்னா ஊட்டி லேக்கில் வந்து நான் அங்கே வந்து ஈவினிங் டைம் தான் என்ஜாய் பண்ண நினச்சோம். பட் போகிற வழியில் தான் இருந்ததுனால போயிருந்தோம். அண்ட் இந்த டைம் நாங்கள் வந்து போட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட் தான் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஸ்பீட் போட் வந்து 800 rupees ஆச்சு. ஒரு 6-7 பேர் போகிறதுக்கு. நல்லா ஒரு 20-25 minutes சூப்பராக சுற்றுனாங்க. ஏன்னா யூஸ்வலி நம்ம அந்த பெடல் போட்டில் தான் பண்ணுவோம். பட் ஸ்பீட் போட்டில் போனது அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் தான் கர்நாடகா கார்டன் போயிருந்தோம். கர்நாடகா கார்டனில் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. கிளாஸ் உள்ள வந்து உங்களுக்கு கேக்டஸ் வெரைட்டிஸ், பிளான்ஸ் வெரைட்டிஸ், அப்புறம் வந்து ஒரு பெரிய லானு, ரோலிங் கார்டன் மாதிரி நிறைய ஃபவுண்டெயின்ஸு, பிரிட்ஜு முக்கியமான அட்ராக்ஷனு. இந்த பிரிட்ஜ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அங்கேயே வந்து உங்களுக்கு டீ கார்டன் பின்னாடி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இட் இஸ் அ மஸ்ட் வாட்ச் கர்நாடகா கார்டன். அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா கார்டன்லேருந்து 4 o'clock ஆகிடுச்சு எங்களுக்கு அதுவே முடிக்க. டைரெக்டாக வந்து நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் வந்துட்டோம். பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்து பார்த்தா ரொம்ப ரஷ்ஷு. ஸோ பொட்டானிக்கல் கார்டன் வேண்டான்னு சொல்லி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டாய் ட்ரெயினை முடிச்சிட்டோம். அன்றைக்கி வந்து நாங்கள் ஊட்டி டு குன்னூர் போனோம். ஊட்டி டு குன்னூர் போயிட்டு குன்னூர்லேருந்து திரும்பி கார் வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ அன்றைக்கி எங்களால் வந்து பொட்டானிக்கல் கார்டன் முடிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷை போயிட்டு திரும்பி ட்ரெயின் மிஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினச்சோம். ஸோ டாய் ட்ரெயினை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே எங்களை வந்து கோயம்புத்தூரில் ட்ராப் பண்ணுறதா நாங்கள் தான் பேக்கேஜில் பேசியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து காலையில் போகிற வழியில் பொட்டானிக்கல் கார்டனை காலையிலே நாங்கள் பார்த்துட்டு அப்படியே கோயம்புத்தூருக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்தாச்சு. பட் நான் பொட்டானிக்கல் கார்டனை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது கர்நாடகா கார்டன் தான்.